திரும்ப திரும்ப பேசுங்க நண்பர்களே. ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ண, எக்ஸ்பிரஷனை மாஸ்டர் பண்ண. நான் சொல்வதின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். கேன் யூ கிவ் மீ த டீடைல்ஸ் டு ஃபில் இன் த அப்ளிகேஷன்? எக்ஸ்பிரஸை ரெண்டாக பிரித்து ப்ராக்டிஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும். கேன் யூ கிவ் மீ த டீடைல்ஸ் டு ஃபில் இன் த அப்ளிகேஷன்? இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸ்பிரஷனில் 2 யூனிட் இருக்குது. யூனிட் கேன் யூ கிவ் மீ த டீடைல்ஸ். ரெண்டாவது யூனிட் டு ஃபில் இன் த அப்ளிகேஷன். கேன் யூ கிவ் மீ த டீடைல்ஸ் டு ஃபில் இன் த அப்ளிகேஷன்? த லெஜண்ட் சிங்கர் எஸ்பிபி ஒரு டிவி ஷோவில் பாடுறவர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி பாட்டுக்கு உச்சரிப்பு உயிர், நீங்கள் பாட்டுக்கு எப்படியாவது உச்சரிச்சுட்டு போயிடலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு அந்த பாடுறவரை வார்ன் பண்ணார். ஒவ்வொரு வார்த்தையும் ரசித்து உச்சரித்து பாடுறவர், ரசித்து உச்சரிக்கிறவர், டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் உச்சரித்து பாடுறவர், டிஃப்ரெண்ட் குரல் மாடுலேஷனில் உச்சரித்து பாடுறவர். கிரேட் லெஜண்ட் சிங்கர் எஸ்பிபி என்றால் மிக இல்லை, மிகப்பெரிய உண்மை. அது மாதிரி ஆங்கில வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் அழகான உச்சரிப்பு இருக்கிறது. அதை நம்ம பிக்கப் பண்ணி பேச கற்றுக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. சரி, நம்ம அடுத்த ப்ராக்டிஸ் போவோம். கேன் யூ கிவ் மீ த டீடைல்ஸ் டு ஃபில் இன் த அப்ளிகேஷன்? யோர் நேம், அட்ரஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ். யோர் நேம், அட்ரஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ். யோர் நேம், அட்ரஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ். சூப்பர். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த கஸ்டமராக பேசுவோம். Sure sir, I will. Sure sir, I will. Sure sir, I will.